இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு டிவைன் ஃபேவர், ஒரு டிவைன் ஷிஃப்டை கொண்டு வரும் என்று. டிவைன் ஃபேவர் அப்படிங்கிறது தேவ கரம் நம்மேல் இருக்கும் பொழுது வருகிற தேவ தயவு. அது என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யும், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அது நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த டிவைன் ஃபேவர் நமக்கு கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து எங்க கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி. எங்களுக்கு தெரியாத இடங்களில் கற்றுத்தந்து உம்மோடு இணைந்து நீர் வைத்திருக்கிற நன்மைகளை எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஒரு புதிய காரியத்தை என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க ஓப்பன் பண்ண போவதற்காக நன்றி. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை அதிகமா இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆக்டிவேட் செய்ய போவதற்காக நமக்கு நன்றி. மீதியான நேரம் முழுவதும் உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க மகிமைப்படணும். நான் சிறுகவும் நீர் பெருகவுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமென். இந்த நாளிலும் டிவைன் ஃபேவர் அப்படிங்கிறது தேவன் கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஃபேவர் அல்லது தயவு. இது நம்ம வாழ்க்கையில வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத வாசல்கள் நமக்காய் திறக்கும். அன்எக்ஸ்பெக்டட் டோர்ஸ் நமக்காய் ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பீப்புள் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க வித்தவுட் ரீசன். ஒரு ரீசனே இல்லாம என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையே, இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரீசனே இல்லாம ஜனங்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அதுக்கு பிறகு டிலேயே ஆயிட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் குயிக்கா நடக்க ஆரம்பிக்கும். இத்தனை வருஷமா நடக்காது, குயிக்கா நடக்கிறத பார்க்க முடியும். இந்த டிலே ஆன பிளெஸிங்ஸ் குயிக்கா நடக்கிறது. நாலாவது பாத்தீங்கன்னா, எவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு மத்தியில ஒரு பெரிய அமைதி உண்டாகும். இதை நம்ம எல்லாருமே விரும்புறது உண்டு இல்ல. எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம விரும்பினாலும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேல ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வேஸ்டா போயிடும். இந்த தேவ தயவு இருக்கிறதோட பெரிய அடையாளமே, பிரச்சனைகள் நம்மை சுற்றி எவ்வளவு இருந்தாலும் ஒரு பெரிய அமைதி உண்டாகும். இப்போ இப்படிப்பட்ட தேவ தயவு இன்னும் சொல்லிட்டே போகலாம். சில காரியங்களை அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கிறேன். இந்த தேவ தயவு நம்ம மேல வரும் பொழுது பயங்கரமான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த தெய்வ தயவு வந்த ஒரு நபரை அவங்களுக்கு காண்பித்து, அநேகர் இருக்கிறாங்க வேதத்துல, ஒரு நபரை காண்பித்து இதை விளக்க விரும்புறேன். எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இது எஸ்ரா மேல ஏற்பட்ட தேவ தயவுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த எஸ்ரா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல், இவர் ஒரு இஸ்ரவேலர், யூத தேசத்தை சேர்ந்தவர். இவர் இங்கிருந்து அடிமைகளாய் பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட நபர்களில் ஒருவர். நியாயப்பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர் அப்படின்னும் வேதம் இவரை பற்றி சொல்கிறது. இவர் இப்போ எருசலேமுக்கு வரணும், எருசலேம் தேவாலயத்தை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி யோசித்து இருக்கும் பொழுது அவருக்கு தெய்வ தயவின் காரணமாய் மனித தயவு கூடி வருகிறது. ஆமாங்க, ஆண்டவருடைய ஃபேவர் நம்ம மேல இருக்கும்போது காட்ஸ் ஃபேவர் மட்டும் இல்ல, தெய்வ கரம் நம்ம மேல செயல்பட்டு தெய்வ தயவு நம்ம மேல கூடி வரும் பொழுது ஜனங்களுடைய நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களிலிருந்து ஃபேவர் வரும் அப்படின்னு நம்ம அதிலே சொன்னேன்ல. அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் நம்மளை தேடி வரும். இங்க பாருங்க, எஸ்ராவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். எஸ்ரா 7:6வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகர். சோ பைபிள் மேல பெரிய ஒரு வாஞ்சை உள்ளவர், அதுல தேர்னவராகவும் இருந்தார். அது மட்டும் இல்ல, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், காட்ஸ் ஹேண்ட், தேவ தயவு, தேவனுடைய காட்ஸ் ஃபேவர் அவன் மேல இருந்ததுனால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். நாங்க எருசலேம் தேவாலயத்தை கெட்ட போனோம் அப்படின்னு சொன்னதுமே என்னெல்லாம் ராஜா கிட்ட இவர் டிமாண்ட் பண்ணாரோ, என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாவற்றையும் ஒரு ராஜா கொடுக்கிறார். இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் இது இவங்க சொந்த தேசத்துல இல்ல, இன்னொரு தேசத்துல அடிமைகளா போயிருக்கிறாங்க. அங்க இருந்து அந்த ராஜா கிட்ட இவங்க கேட்கறதெல்லாம் அந்த ராஜா கொடுக்கிறாருன்னா தெய்வ தயவு இல்லாம இது நடக்குமா? காட்ஸ் ஃபேவர் இல்லாம, டிவைன் ஃபேவர் இல்லாம இது நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்காது. டிவைன் ஃபேவர் இவங்க மேல இருந்ததுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குது. சூப்பர் நேச்சுரல்
காரியங்களை நம்ம இவருடைய வாழ்க்கையில நடக்கிறத பாக்குறோம். ஒரு டிவைன் பிளெஸிங் நடக்கிறத பாக்குறோம். தேவ தயவும் கிருபையும் மர்சியும் கிரேஸும் கூடி வருகிறத பாக்குறோம். அப்புறம் சூப்பர் நேச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவருக்கு ஓபன் ஆகுறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இவரோட லைஃப்ல ஒரு புதிய விஷயம் நடக்க போகுது. இவ்வளவு நாளும் அடிமைப்பட்ட தேசத்துல இருந்தவர் இப்போ தன்னுடைய தேசத்துக்கு தான் ரொம்ப வாஞ்சித்த அந்த தேவாலயத்தை கட்டும்படியாய் அந்த குழுக்களோடு இணைந்து போகும்படியான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைக்குது. அந்த ப்ரொமோஷன் இல்ல, அவங்களெல்லாம் லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு காரியம். இந்த மாதிரி அநேக காரியங்கள் எஸ்ராவோட லைஃப்ல நடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தேவனுடைய அழகா சொல்லுப்பா, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால். இதான் ரீசன். அப்போ இந்த தேவனுடைய கரம் எஸ்ரா மேல எதனால உண்டாச்சு அப்படின்னு பார்க்கணும்ல. அதுக்கு 10வது வசனத்தை பார்க்கலாம். அதே அதிகாரம் எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். இவருடைய லைஃப்ல சில முக்கியமான காரியங்களை இவர் தொடர்ந்து செய்துட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் திங், வசனத்தை ஆராய்பவர், வேதத்தை ஆராய்கிறவர். வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும். வேதத்தை வாசிக்கிறவங்க இன்னைக்கு அவங்களோட வேதத்தை வாசிக்கிறவங்களோட அளவு பெருகி இருக்குது. ஆனா அதன்படி செய்கிறவங்களோட ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரத்துல அது ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கிறத பாக்குறோம். கிறிஸ்டியன் வேர்ல்டுக்குள்ளதான் பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவ உலகத்துக்குள் நடக்கிற காரியம். வாசிக்கிறோம், வேதத்தை நமக்கு தெரியுது, மெமரைஸ் பண்றோம், நமக்கு வசனம் தெரியுது, எங்க வசனம் இருக்குதுன்னு தெரியுது, எந்த அதிகாரத்துக்கு பின்னாடி எது இருக்குது, எது எந்த இடத்துல இருக்குது, எல்லாமே தெரியுது. ஆனா அது நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றோமா அப்படின்னா நிறைய நேரத்துல அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனா இந்த எஸ்ரா அதுல வசனத்தை வேதத்தை எவ்வளவு ஆராய்ந்தாரோ அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும். ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாரு, வேதத்தை நேசித்து வாசிக்கிறாரு. அதனாலதான் ஆராய முடியுது இல்ல. வாசிக்கிறது வேற, ஆராயிறது வேற. வாசிக்கிறதுன்னா காலையில எழுந்ததும் ஒரு அதிகாரத்தை கடற்கடன்னு வாசிட்டு போகிறது. அது ஆராயிறது அப்படின்னா உட்காந்து இதுல இருந்து ஆண்டவர் என்னோட என்ன பேசுறார், திரும்ப திரும்ப அதை வாசித்து அது மேல ஜெபித்து, கர்த்தர் இந்த நாள்ல எனக்கு என்ன பேசுறாரு, என்ன நான் செய்ய சொல்றாரு, எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, எதை என் லைஃப்ல கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இப்படி பண்றோம்ல, இதுதான் வேதத்தை ஆராயிறது. இது வேதத்தை ஆராய இவருக்கு லைஃப்ல நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தெரியுது. அப்ப அதனால வேதம் என்ன சொல்லுகிறதோ, என்ன கட்டளை இடுகிறதோ அதன்படி செய்யறாரு. அப்புறம் செய்ததோட மட்டும் இல்ல, நான் இந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கிட்டாச்சு, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாச்சு, என்னோட வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாம அதை மற்றவங்களுக்கு டீச் பண்றாரு. செகண்ட் பார்ட் அதான் சொல்லுது, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஸோ மற்றவங்களுக்கு டீச் பண்றதுக்கும் அவர் ரெடியா இருந்தால் டீச் பண்ணவும் செய்தார். அவர் கற்றுக்கொண்டதை நீ இந்த மாதிரி பண்ணனா உனக்கு லைஃப்ல சமாதானம் கிடைக்கும், கர்த்தருடைய பாதை இப்படி இருக்குது, இதுதான் அவருடைய பாதை, இது வெளியே நீ போனா உனக்கு பிளெஸிங் கிடைக்கும், உனக்கு பிரேக் த்ரூ கிடைக்கும், உனக்கு தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். இப்படிப்பட்ட எல்லா டீச்சிங்கையும் பீப்புளுக்கு சொல்றாரு. உனக்கு ஒரு பெரிய எல்லாத்துக்கு மேல பெரிய சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு டீச் பண்றதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். முதல்ல தியானித்தார், ஆராய்ந்தார் வேதத்தை. அடுத்தது அதன்படி அவரு லைஃப்ல அதை பிராக்டிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் டீச் பண்ணாரு. சில நேரத்துல ஆராயிரம், டீச் பண்றோம், இன் பிட்வீன் இருக்கிற அதன் வேதத்தின்படி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும்ல. ஆனா இவரு கரெக்டா பண்ணாரு. வேதத்தை ஆராய்ந்தார், அதன்படி நடந்தார், அப்புறம் அதை டீச் பண்ணார். அதனாலதான் இவர் மேல தேவ கரம் இருந்தது. அப்ப கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுனால தேவகரம் நம்ம மேல வருமா அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சில ஒழுங்குமுறைகள், சில காரியங்களை நம்ம சரியா செய்யும் போது நிச்சயமா தேவகரம் நம்ம மேல வரும். தேவ தயவு, அந்த டிவைன் ஃபேவர் நம்ம மேல வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்தை ஆராயணும், அதை நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச அந்த சக்சஸ மற்றவங்களுக்கு சொல்லணும். உலகத்துல எத்தனையோ காரியங்களை இவ்வளோ பேர்கிட்ட நம்ம பேசுறோம்ல. இப்படி ஒண்ணு இருக்குங்க, அங்க போங்க, அந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கும், அங்க போனீங்கன்னா அவ்வளோ மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதை சொல்றோம். இங்க போனீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் இருக்குங்க, இந்த விஷயம் இங்க போனா நல்ல கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் வாங்க விரும்புறீங்களா, இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போங்க, இந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போங்க, இந்த பர்டிகுலர் ஷாப்க்கு போங்க அப்படின்னு நமக்கு தெரிந்த நாலேஜஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம்ல. இதை விட எல்லாம் மேலானது வேதத்துல நாம கற்றுக்கொண்டு நாம பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ் ஆன விஷயத்த மற்றவங்களுக்கு டீச் பண்றது.
அதை நம்ம செய்யறதுல அதுக்குதான் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதுக்குதான் அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம விலகி போகாம, நாம் கற்றுக்கொண்டதை நான் பிராக்டிஸ் பண்ணேன், எனக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது, கிடைச்சது, எனக்கு பிளெஸ்ஸிங் வந்துச்சு என்றா நான் ரொம்ப சமாதானமா இருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த விதத்துல மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடிவு எடுக்கும் பொழுது அது பயங்கரமான டிவைன் ஃபேவரை நம்ம முன்னாடி ஓப்பன் ஆகும். இந்த டிவைன் ஃபேவர் ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய டிவைன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றது ஆச்சரியமான வாசல்கள் திறக்கிறது, ஆச்சரியமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இதுதான் எஸ்ராவோட லைஃப்ல நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு காரியம் எஸ்ராவோட லைஃப்ல இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இருந்த விஷயம், இவர் வேதத்தை வாசித்தார், ஆராய்ந்தார், மற்றவங்களுக்கு சொன்னார், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்பிறகு இதை ராஜா ஃபேவர் பண்ணி தான் இவர் அங்கே இருந்து இஸ்ரவேலுக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு. அதை பற்றி டீட்டெயிலா எப்படி இருக்குன்னா, 7வது அதிகாரம் 11 to 26 வரை ராஜா என்னென்ன ஃபேவர் பண்ணாங்க, அவங்க எப்படி எப்படி வந்தாங்க, என்னென்ன ராஜா கொடுத்தார் அப்படின்பட்ட டீட்டெயிலாம் இருக்குது. இதெல்லாம் ராஜா கொடுத்தாலும் ஃபைனலா இவரு ஒரு வார்த்தை சொல்ற, அதை வாசிக்கிற கேளுங்க. எஸ்ரா 7வது அதிகாரம் 27வது வசனம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்தை எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயை கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாருல. எனக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ராஜா கொடுத்தாரு, ராஜா தான் ஃபேவர் பண்றாரு. ராஜாக்கும் அவரோட சேர்ந்த எல்லாருக்கும் இது யோசனையை கொடுத்ததே என் தேவன் தான் அப்படின்னு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நேராய் திருப்புறேன். என் லைஃப்ல நான் பெற்றுக்கிட்ட ஃபேவர், நான் பெற்றுக்கிட்ட இந்த மனித தயவுக்கெல்லாம் காரணம் என் கர்த்தர் தான் அப்படிங்கிறத உணர்ந்தது மட்டும் இல்ல சொல்றாரு. அடுத்த வசனத்திலையும் பாருங்க, அப்படியே 28வது வசனம் வாசிக்கிறேன், எஸ்ரா 7:28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததுனால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். அப்போ எல்லாத்துக்கும் காரணம், என் லைஃப்ல நடக்கிற எல்லாவற்றுக்கும் காரணம் என் தேவன் தான் அப்படிங்கிறத எல்லா துதியும் கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கிறார். நாம சில நேரத்துல நம்ம லைஃப்ல கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது நம்ம ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுள் சோன்ல போன பிறகு என்ன மாதிரி யோசிக்காருங்க, நான் படிச்சதுனால எனக்கு இந்த வேலை கிடைச்சது, நான் எஃபர்ட் எடுத்ததுனால எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல, இதெல்லாவற்றுக்கும் காரணம் என் தேவன் தான் அப்படின்னு அவருக்கு நம்ம துதியும் கனமா செலுத்துறோமா? ஏன் அப்படின்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளை விட திறமையானவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நம்ம கூட படிச்சவங்களே, நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களே நம்மளும் திறமையானவர்கள் இருக்கிறது நமக்கே தெரியும். ஆனா எனக்கு ஏன் இந்த பர்டிகுலர் ஃபேவர் கிடைச்சது அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு காரணம் தேவ தயவு உங்க மேல இருக்கிறதுனாலதான். அப்ப அந்த தெய்வ தயவு கண்டினியூஸா அது உங்க மேல இருக்கணும், பெருகணும் அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறது, ஆராய்கிறது, அதன்படி செய்கிறது, மற்றவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, எல்லா சூழலையும் தேவனை உயர்த்துதல், எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது, தேவனுக்கு மகிமை செலுத்துறத இந்த எஸ்ரா பண்ணாரு. இதே நம்ம வாழ்க்கையில செய்யும்போது தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரும். அதே போல தேவனுடைய கரம் இவர் மேல இருந்ததுனால இவர் எதை பற்றியும் பயம் இல்லாதவரா இருந்தார். என் லைஃப்ல எது நடந்தாலும் எனக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமானவரா இருந்தார். ஏன்னா இப்ப ராஜா கொடுத்த நிறைய கிஃப்ட், ஆல்ரெடி இங்க இஸ்ரவேல் தேவாலயத்திலிருந்து கொண்டு போன அந்த வெளியேறப்பட்ட எல்லா கிஃப்டையும் எடுத்துட்டு அங்கிருந்து எருசலேமுக்கு இவங்க திரும்பி வராங்க. வர பாதை அவ்வளவு நல்ல பாதை இல்லை, பாதையில என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால உனக்கு ஏதாவது ஹெல்ப் நாம தரணுமா, உனக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது ஒரு காவல் பண்றதுக்கு யாராவது வேணுமான்னு கேட்ட போது கூட அது வேண்டான்னு அவர் சொல்றாரு. ஏனென்றா தேவனுடைய தயவு மேல இருக்கு, தேவ கரம் இருக்கு, அவர் என்ன பாதுகாப்பாருன்னு. இது எஸ்ரா 8வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கிற பாருங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகவா நதி விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் என் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தார். சோ இவ்வளவு வெளியேறப்பட்ட பொருட்களை எடுத்துட்டு தனியா வர்றதுக்கு தைரியமா கிளம்பி வந்தவர், என் ஆண்டவர் இதெல்லாம் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆண்டவருக்கு நன்றியை சொல்றேன். இது எங்கள்னால இல்ல, எங்க பலத்தினால இல்ல, கர்த்தர் எங்களை பாதுகாத்ததுனால நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் தேவனை துதிக்கிறார்.
4 காரியங்கள் எஸ்ராவோட லைஃப்ல. வேதத்தை ஆராயறதுக்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தா, அதன்படி செய்யறதுக்கு இன்னும் ஜாக்கிரதையா இருந்தார். மற்றவங்களுக்கு தான் அனுபவித்த இந்த நன்மைகளை, கர்த்தர் செய்தவர்களை எப்படி கர்த்தருடைய பாதையில நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர் தயங்கவே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு துதிகளை செலுத்துகிறார், மகிமையை செலுத்துகிறார், எல்லா குளோரியும் அவருக்கு கொடுக்கிறார். இதுதான் அவர் தேவனுடைய தயவு, அந்த டிவைன் ஃபேவர் இவருக்கு மேல ஓப்பன் ஆனது மட்டும் இல்ல. அப்புறம் நமக்கு எஸ்ராவோட ஹிஸ்டரி தெரியும். அற்புதமான அநேக காரியங்கள் நடந்துச்சு. அங்க போனாங்க, எருசலேம் தேவாலயத்தை கட்டினாங்க. அற்புதமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த டிவைன் ஃபேவர், இந்த தேவ கரமும் தேவ தயவு இவர் கூட இருந்தனால மனித தயவு இவருக்கு கூடி வந்தது மட்டும் இல்ல, இவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. அதனால ஒரு பெரிய டிவைன் ஷிஃப்ட் இவருடைய லைஃப்ல நடந்துச்சு. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எதற்காக காத்துட்டு இருக்கிறீங்க? அநேக நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னும் கர்த்தரை சேர்வதற்கு இருதயத்த நாளத்துல இருந்து ஒரு முடிவெடுப்போம். இன்னும் அதிகமா நான் வேதத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? வேதத்தை வாசிக்கிறதா நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்து பேக்ல வர வாசி முடிக்கிறது அப்படின்னு இல்லை. இதுக்குள்ளால இன்னைக்கு ஒரு வசனம் தான் என்னால வாசிக்க முடியும். இந்த வசனத்துல கர்த்தர் என்ன என்கிட்ட இன்னைக்கு என்ன பேசுறார், அந்த நாள் முழுவதும் அதை தியானிக்கிறது. இது மூலமா நான் எதை செய்யணும்னு சொல்றார், எதை செய்யக்கூடாது, எதை விட சொல்றார், எதை ஆட் பண்ண சொல்றார், இப்படிப்பட்டதை நம்ம கேட்டு அதை நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது மட்டும் இல்ல, அதை பிராக்டிஸ் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டோ இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த டிவைன் ஃபேவர் இதை நீங்க சும்மா கேட்கலங்க, உங்க மேல அந்த டிவைன் ஃபேவரை கர்த்தர் கொடுக்கிறார், ஓபன் பண்றாரு. தேவ தயவு வருகிற அதே நேரத்திலும் உங்களுக்கு மனித தயவம் தேவன் கூட்டி கொடுக்க போகிறார். உங்க மேல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஓப்பன் ஆக போகிறது. இது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதன் மூலமா அநேகர் இந்த நல்ல செய்தியை கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில நல்ல தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமா தேவ நாமம் மகிமைப்படும். சோ நம்ம மேல அந்த தேவ தயவு வரும் இந்த நேரத்துல மனித தயவு கூடி வருகிறது. தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் என்னை கேட்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய டிவைன் ஃபேவர் இறங்குவதற்காக நன்றி சொல்கிறோம். எந்த இடத்துல டிலேயை பார்த்தாங்களோ அங்க எல்லாம் துரிதமான ஆசீர்வாதத்தை இவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் க்ளோஸ் டோரை பார்த்தாங்களோ அங்கெல்லாம் ஓப்பன் டோரை பார்க்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மனித தயவு கூடி வரப்போவதற்காக நன்றி. எந்தெந்த காரியத்துல எது எது சரியாக வேண்டுமோ அதெல்லாம் உம்முடைய கரம் போய் சரி செய்ய போவதற்காக நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் ஒவ்வொருடைய அனுபவமாய் மாறப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். சந்தோஷமா இருங்க. God bless you.